வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நம்ம கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட செய்திகள் அனைத்தையும் பார்த்து வருகிறோம். ரொம்ப நாளாக வீடியோ போடல, அதனால் இன்னிலேருந்து வீடியோ போடலான்னு சொல்லி ஒரு முயற்சி. வாங்க கலை நியூஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட அனைத்து செய்திகளையும் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஜனநாயகன் திரைப்படம் திரையிடப்படுவதை முன்னிட்டு 22ஆம் தேதி நைட் அன்றைக்கி டிஜே இசையுடன் விஜய் ரசிகர்களின் பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டதால் விஜய் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் விஜயோட கடைசி படம்ன்றதால இத்தகைய ஆர்ப்பாட்டத்தில் கொம்மாளத்தில் ரசிகர்கள் ஈடுபட்டார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் டெல்லியில் நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நீட் தேர்வு முறைகளை கண்டித்து தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அதாவது போராட்டத்திற்கு உரிய அனுமதி இல்லை என்ற காரணத்தினால் இத்தகைய கைது நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார் நேற்றைய தினம் சோதனையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சின்னசேலம் பேரூராட்சியில் கட்டுமான பணிகளுக்கு லைசன்ஸ் வழங்குவது குறித்து டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் இத்தகைய சோதனையில் அவர்கள் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியில் மெழுகுவர்த்தி ஏந்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. டெல்லியில் நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதன் எதிரொலியாக மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் மாநாடு நடைபெற உள்ள இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்தார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் உளுந்தூர்பேட்டையில் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடு குறித்து உளுந்தூர்பேட்டை காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.